கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம குடும்ப நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஃபேமிலி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் வேதாகம குடும்பங்கள் நிகழ்ச்சிக்காக யோசேப்பின் குடும்பத்தை குறித்து நாம் ஆராய்ந்து கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். த ஃபேமிலி ஆஃப் ஜோசப். யாக்கோபுக்கு பிறந்த மகன்தான் இந்த யோசேப்பு என்று பார்க்கிறோம். யாக்கோபு, ராகேல் இவர்கள் பெற்ற 2 குமாரரில் இவன் மூத்தவனாக இருந்தான். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 24வது வசனம், இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். ராகேலுக்கு 2 பிள்ளைகள் தான். இவன் மூத்தவன் யோசேப்பு. அதுவும் நம்பிக்கையோடு கூட அவள் ஒரு வார்த்தையை சொல்லுகிறாள், கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். இன்னும் ஒரு குமாரனை தருவார் என்று சொல்லி யோசேப்பு என்ற பெயரை வைத்திருக்கின்றாள். அன்பானவர்களே, இந்த யோசேப்பு வெகு நாட்களுக்கு பின்பதாக ராகேலுக்கு பிறந்த மகனாக அவர் இருந்தார். யோசேப்பை யாக்கோபு அதிகமாக நேசித்தார் என்று பார்க்கிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிறந்த குழந்தை பலவிதமான அங்கிகளை வாங்கி கொடுத்து அழகு பார்க்கக்கூடியவனாக யாக்கோபு இருந்தார். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 4வது வசனம், அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாக நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். பொறாமை வர ஆரம்பிச்சிச்சு. யோசேப்பை மாத்திரம் அதிகமாக அப்பா நேசிக்கிறார், நம்ம எல்லாம் அந்த விதமாக அவர் நேசிப்பதில்லை என்று சொல்லி மற்ற சகோதரர்கள் அவனோடு கூட பட்சமாக பேசுவதில்லை. ராகேலை அதிகமாக யாக்கோபு நேசித்தார். அவளுக்கு பிறந்த பிள்ளை இந்த யோசேப்பையும் அவர் அதிகமாக நேசித்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட சில குடும்பங்களிலே பெற்றோர்கள் ஒரு பிள்ளையை அதிகமாக நேசிப்பார்கள், ஒரு பிள்ளையை சற்று குறைத்து நேசிப்பார்கள். இதனாலே நேசிக்காமல் இல்லை, எல்லோருமே அவர்களுக்கு பிள்ளைகள் தான். இருந்த போதிலும் சற்று அதிகமாக நேசிக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்ற போல நடந்து கொள்வார்கள், அவர்களுக்கு பிடித்தாற் போல நடப்பார்கள். எனவே பெற்றோர்களுக்கு அவர்களை பார்த்தா பிடிக்கும், ஆகையினாலே அந்த விதமாக செய்கிறார்கள். அது தவறு என்று நாம் சொல்லிவிட முடியாது. எல்லோருமே அவர்களுக்கு பிள்ளைகள் தான். இருந்த போதிலும் பாசம் சற்று கூடுதலாக ஒரு பிள்ளையின் மேலே அதிகமாக இருக்கிறது. அவர்களுடைய நடவடிக்கைகள் மிக சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு பிள்ளையும் தவறு செய்யும் போது அந்த பிள்ளையை அவர்களுக்கு பிடிக்காமல் போய்விடும். இந்த யோசேப்பு மிக ஒரு சிறப்பானவனாக
அவன் தேவ சமூகத்திலே வளர்ந்தான் என்று நாம் சொல்லலாம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டான். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 5-7 வசனங்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாக பகைத்தார்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டு என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றார். இந்த சம்பவத்தை சொன்னால் யாருக்கு தான் கோபம் வராமல் இருக்கும்? சகோதரர்கள் எல்லாரும், அப்போ நாங்கள் எல்லாரும் உண்மையை வணங்குவோமா என்று கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள். அவனோ அந்த சொப்பனத்தை அவர்களுக்கு தெரிவிக்கிறான். யோசேப்பு சொப்பனத்தை அறிவிக்கிறதிலே மிகவும் தேறின ஒரு மனுஷனாக இருந்தான். இதுவே அவனுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடியதாக இருந்தது. பிகினிங்கிலே சகோதரர்களுக்கே இந்த சொப்பனத்தை சொல்ல ஆரம்பித்தான், பெற்றோர்களுக்கு சொப்பனத்தை சொல்ல ஆரம்பித்தான். ஆனால் எல்லாருமே ஒட்டுமொத்தத்திலே இவன் மீது எரிச்சலானார்கள். ஆனாலும் தேவன் அவனை இந்த சொப்பனத்தின்படியாக பின்பதாக உயர்த்துகிறதை நாம் அறிய முடிகிறது. வளரக்கூடிய பயிரானது முளையிலே தெரியும் என்று சொல்வார்கள். அந்த விதமாக இவனுடைய அந்த சிறுபிராய வளர்ச்சியிலே இவனுடைய முன்னேற்றத்திற்கான காரணங்களை நாம் அறிய முடிகிறது. அன்பான பெற்றோரே, உங்களுடைய பிள்ளைகளை ஒரு சிறப்பான பிள்ளைகளாக உருவாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கிறது. இந்த யாக்கோபு யோசேப்பை மிக சிறப்பானவனாக உருவாக்கி இருக்கிறார் என்றே நாம் சொல்ல வேண்டும். இரண்டாவது, சகோதரர்கள் இவனை எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போடுகிறார்கள். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 28வது வசனம். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். 20 வெள்ளிக்காசுக்கு அவனை விற்று போடுகிறார்கள். முதலாவது குழியிலே போட்டார்கள். ஒரு மிருகம் அவனை அடித்து கொன்று போட்டது என்று தகப்பனிடத்தில் சொல்லுவோம் என்று சொல்லி அவனுடைய வஸ்திரங்களை உரித்து கொண்டு இரத்தத்தினாலே தோய்த்து அதை போய் காண்பித்தார்கள். அங்கே மூத்த சகோதரன் வேண்டாம், குழியிலிருந்து எடுத்து இஸ்மவேலர்கள் கடந்து செல்கிறார்கள், அவரிடத்திலே 20 வெள்ளிக்காசுக்கு அவனை விற்று போட்டார்கள். விற்கப்பட்ட அவன் எந்த விதமான மனநிலைமையில இருந்திருப்பான் என்பதை எண்ணி பாருங்கள். உடன் பிறந்த சகோதரர்கள் அவர்களை சந்திக்கும்படியாக அங்கே வருகின்றார். ஆடுகளை அவர்கள் மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணமார்களை சந்திக்கலாம் என்ற ஒரு சந்தோஷத்தோடு அவன் வருகின்றான். அப்படி சந்தோஷத்தோடு வந்தவனுக்கு கிடைத்த வெகுமதி என்னவென்றால் அவனை தூக்கி விற்று போடுகிறார்கள். ஒரு அடிமையாக அந்த இஸ்மவேலர்கள் கொண்டு போய் என்ன செய்வார்களோ ஏது செய்வார்களோ தெரியாது. ஒரு சகோதரனு கூட அங்கே இறக்க சிந்தை இல்லவே இல்லை. எப்படியோ அவனை காலி பண்ண வேண்டும். அவன் நம்ம முகத்திலே இனிமேல் முழிக்கக்கூடாது, அவனை நம்ம இனிமேல் பார்க்கவே கூடாது என்று சொல்லி அந்த இளம் பிராயத்தில் இருக்கக்கூடிய அந்த யோசேப்பை குழியிலிருந்து தூக்கி 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு யூதாஸ் காட்டி கொடுத்தான். அதை போல இவர்கள் அந்த 20 வெள்ளிக்கு ஆசைப்பட்டு அவனை விற்று போட்டார்கள் என்று பார்க்கிறோம். விற்கப்பட்ட அவன் கொண்டு செல்லப்பட்டான். இரண்டாவது முறையாக அவன் விற்கப்பட்டான். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 36வது வசனம். அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையார்களுக்கும் அதிபதியுமாகிய போத்திபார் என்பவனிடத்திலே விற்றார்கள். இந்த போத்திபார் என்பவனிடத்திலே போய் விற்று போடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த போத்திபார் இஸ்மவேலருடைய கைகளிலிருந்து அவனை விலைக்கு வாங்குகின்றான். செகண்ட் சேல்ஸ், இரண்டாவது முறையாக விற்கப்பட்டான். அவன் எவ்வளவு வேதனை கொண்டிருப்பான் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். மனதளவிலே அப்படியே புழுங்கி கொண்டிருந்திருப்பான். இப்படி நம்மை விற்று போட்டு விட்டார்களே,
என்ற ஒரு வேதனையோடு அவன் உட்கார்ந்திருக்கக்கூடும். அந்த வேதனையை நீங்கள் எண்ணி பாருங்கள். அன்பான தொலைக்காட்சி நேயரே, அன்பான குடும்பத்தாரே, இந்த விதமான ஒரு சூழல் நாம் எண்ணி பார்க்கும்போது எவ்வளவு நமக்கு மன வருத்தமாக இருக்கிறது. நாடு விட்டு நாடு சென்று, வீடு விட்டு சென்று, தன்னுடைய உறவுகளை இழந்து ஒரு தனி பறவையாக அவன் அப்படியே உட்கார்ந்து கொண்டிருந்திருப்பான். ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று பார்க்கிறோம். மூன்றாவது, அவனுடைய ஜீவியம் எப்படி இருந்தது? கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று அறிந்து தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனாக மாற்றினான். அந்த போத்திபார், ஆதியாகமம் 39வது அதிகாரம் 3-4 வசனங்கள். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த போத்திபார் அறிந்து கொண்டான். தன் வீட்டுக்கே விசாரணைக்காரனாக ஒரு பதவியை கொடுத்து விட்டான். அது மாத்திரமல்ல, அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அன்பானவர்களே, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அதனாலே இத்தனை ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைத்தது. இதனாலே அந்த மனுஷன் யோசேப்பினிடத்திலே தயவு வைக்க ஆரம்பித்தான். அது மாத்திரமல்ல, அவனை தனக்கு ஊழியக்காரனாக மாற்றுகிறான். தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனாக வைத்து தனக்கு உண்டான யாவையும் அவன் கையிலே ஒப்புவிக்கிறான். நேற்று வந்தவன் அவன் கையில போய் யாரெல்லாம் ஒப்புவிக்கலாமா என்று யாரும் எதிர்த்து பேசவில்லை. அந்த அளவுக்கு யோசேப்பை அவன் நம்பினான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினாலே இத்தனை ஆசீர்வாதத்திற்கு அவன் தகுதி உள்ளவனாக மாற்றப்படுகிறான். எங்கே கடந்து சென்றாலும் உண்மையாக இருக்கிறவர்களுக்கு பல வகையில உபத்திரவங்கள் வரும், சோதனைகள் வரும். இந்த சோதனைகளை ஜெயிக்க வேண்டும். இவனுக்கும் சோதனை வந்தது. அவனுடைய எஜமானி அவன் மீது கண் போட்டாள். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 7-9 வசனங்கள். சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானனின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு, என்னுடைய சைனி என்றால் அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையிலே ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். அன்பானவர்களே, இது எத்தனை ஆச்சரியமான காரியம். தேவனை கொண்டவனாக அவன் இருக்கின்றான். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு கேள்வியை தன்னை நோக்கி வந்த பெண்ணிடத்திலே அவன் கேட்கிறான். நான் தேவனுக்கு பயந்தவன், தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? எவ்வளவு ஒரு உண்மையும் உத்தமல்ல ஒரு மனுஷனாக இந்த யோசேப்பு இருந்திருக்கிறார் என்பதை எண்ணி பாருங்கள். இன்றைக்கு அநேகருடைய வார்த்தைகள் என்னமாக இருக்கிறது? சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அப்படி ஆகிவிட்டது. ஒரே வார்த்தையில் சொல்லிவிடுவாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி நடக்கும் என்று. எதிர்பாராத சூழ்நிலைகளில் தான் சோதனைகளை பிசாசு கொண்டு வருவான். அந்த சோதனைகளை சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். சோதனைகளை வெற்றி கொள்ள வேண்டும். சோதனை வரும், ஆனால் அந்த சோதனையை ஜெயிக்க வேண்டும். யோசேப்புக்கு வந்த அந்த சோதனையிலே அவன் வெற்றி கொண்டான். அன்பானவர்களே,
அவன் தேவ சமூகத்திலே உயர்த்தப்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. இப்படி இவன் ஒரு உண்மை உள்ள ஒரு மனுஷனாக இருந்தபடினாலே பார்வோனுடைய சமூகத்திலே அவன் உயர்த்தப்படுகிறான். பார்வோன் அவனை அதிகாரியாக மாற்றுகிறார். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 39-40 வசனங்கள். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. அந்த சொப்பனத்தை வெளிப்படுத்தி விட்டான். யாரால அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை சொல்ல முடியவில்லை. ஆனால் யோசேப்பு அதை சொன்னான். பார்வோனுடைய சமூகத்திலே யோசேப்பு உயர்த்தப்பட்டான். 40வது வசனம், நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்திலே மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். இவ்வளவுதான், சீட்டில் மட்டும்தான் நான் பெரியவன், மிச்சம் எல்லாவற்றிலும் நீதான் ஆளுகை செய்ய வேண்டும். ஒரு பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்து விட்டார், அதிகாரியாக மாற்றினான். யோசேப்பு எகிப்திலே உயர்த்தப்பட்டான் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, எத்தனை பெரிய ஆசீர்வாதம் என்று பாருங்கள். யோசேப்பு உண்மையாக நடந்தபடினாலே இத்தனை ஆசீர்வாதத்திற்கு தகுதி உள்ளவனாக அவன் உயர்த்தப்படுகிறான். அவனுக்கு எகிப்திலே 2 குமார்கள் பிறந்தார்கள். ஆதியாகமம் 46வது அதிகாரம் 27வது வசனம், யோசேப்புக்கு எகிப்திலே பிறந்த குமாரர் 2 பேர். ஆக எகிப்துக்கு போன யாக்கோபின் குடும்பத்தார் 70 பேர் என வசனம் சொல்கிறது. All the souls of the house of Jacob which came into Egypt were 70. எகிப்துக்கு போனவர்கள் 70 பேர் என்று நாம் பார்க்கிறோம். இவனுடைய குடும்பத்தை சேர்த்து அங்கே கணக்கிடப்பட்டிருக்கிறது. 66 பேர் போனாங்க. இவருடைய குடும்பத்தை சேர்த்து மொத்தம் 70 பேர் என வேதாகமம் மிக தெளிவாக நமக்கு போதித்திருக்கிறது. யாக்கோபின் சந்ததியிலே இவர்கள் சேர்க்கப்பட்டார்கள். ஆதியாகமம் 48:5. யார் என்றால் யோசேப்பினுடைய பிள்ளைகள் 2 பேர். நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர், ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்ராயிம் மனாசேயும் என்னுடையவர்கள். யோசேப்பின் குமார்கள் எப்ராயிம் மனாசே, இவர்களும் என்னுடைய குமாரர் என்று யாக்கோபு அவர்களை ஆசீர்வதித்து அந்த யாக்கோபினுடைய சந்ததியிலே இவர்கள் சேர்க்கப்பட்டார்கள். யாக்கோபின் குமார்கள் 12 பேர் அல்லவா? அதில் யோசேப்பினுடைய குமார்கள் 2 பேர் சேர்க்கப்பட்டதை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இப்படியாக இஸ்ரவேல் சந்ததி உருவானது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். இவனுடைய முடிவு எப்படி இருந்தது? 4வதாக யோசேப்பினுடைய முடிவு எப்படி இருந்தது? 110 வயது உள்ளவனாக யோசேப்பு மரித்தார். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 26வது வசனம். யோசேப்பு 110 வயது உள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள். எகிப்து தேசத்திலே பிரேதங்களை அப்படியே பாடம் பண்ணுவார்கள். பல நாட்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கத்தக்கதாக அதை வைப்பார்கள். அந்த விதமாக யோசேப்பையும் எகிப்து தேசத்தார்கள் வைத்தார்கள் ஒரு பெட்டியிலே என்று பார்க்கிறோம். அவன் சொல்லியிருந்தான், நான் மரித்ததற்கு பின்பதாக என்னுடைய எலும்புகளை இவ்விடத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று யோசேப்பு மரணத்திற்கு முன்பதாகவே கேட்டுக்கொண்டான். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 25வது வசனம், தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிடுவித்து கொண்டான். இஸ்ரவேல் மக்களை கேட்டுக்கொண்டான், உடன்பிறப்புகளை கேட்டுக்கொண்டான். நீங்கள் இங்கிருந்து கடந்து செல்லும் போது என்னுடைய எலும்பையும் எடுத்துக்கொண்டு கடந்து செல்லுங்கள். ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த கானான் தேசத்துக்கு என்னுடைய எலும்புகள் போய் ஆக வேண்டும். யோசேப்பினுடைய விருப்பத்தை பார்த்தீர்களா? ஏனென்றால் அவன் அங்கிருந்து வந்தவன் தான். எகிப்திலே உயர்த்தப்பட்டான், தேவனாலே வழிநடத்தப்பட்டான். ஆனால் இறுதியிலே என்னுடைய எலும்புகள் அங்கேதான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவன் கேட்டுக்கொண்டான் என்று பார்க்கிறோம்.
யோசுவா 24வது அதிகாரம் 32வது வசனத்துக்கு நான் வரும்போது, அவன் கேட்டுக்கொண்டபடியாக 100 வெள்ளிக்காசுக்கு ஒரு இடத்தை கொண்டு அதிலே அடக்கம் செய்தார்கள் அந்த எலும்புகளை. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகேமிலே யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய எமோரியருடைய புத்திரனின் கையில் 100 வெள்ளிக்காசுக்கு கொண்ட நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலம் யோசேப்பின் புத்திரருக்கு சுதந்திரம் ஆயிற்று. 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். இப்ப 100 வெள்ளிக்காசுக்கு இடம் வாங்கி அடக்கம் செய்தார்கள். எத்தனை ஆச்சரியமான காரியம்! தேவன் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். 20 வெள்ளிக்காசு அப்பொழுது அவர்களுக்கு பெருசாக இருந்திருக்கும். ஆனால் இப்பொழுது 100 வெள்ளிக்காசுக்கு அவனுடைய எலும்புகளை அடக்கம் செய்வதற்கு இடம் வாங்குகிறார்கள். அன்பானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். ஒன்றும் தேவனுடைய பார்வையிலே குறைந்து போகாது. எல்லாவற்றையும் தேவன் சரிக்கட்ட வல்லவராக இருக்கிறார். இதே சகோதரர்கள் தான் தூக்கி விற்று போட்டார்கள். அதே சந்ததி தான் இப்பொழுது 100 வெள்ளிக்காசுக்கு இடத்தை வாங்கி அந்த எலும்புகளை அடக்கம் பண்ணினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 5வதாக நாம் கடைசியாக நாம் வருகிறோம். நமக்கான பாடம் என்ன? இந்த யோசேப்பு சம்பவத்திலிருந்து நமக்கான பாடம் என்ன? யோசேப்பு கனி தரும் செடி என்று தகப்பனாலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆதியாகமம் 49:22. யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் குடிகள் சுவரின் மேல் படரும். Joseph is a fruitful bough, even a fruitful bough by a well, whose branches run over the wall. அவன் யோசேப்பு கனி தரக்கூடிய ஒரு செடியாக இருந்தான். உண்மைதானே? அவன் வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்கேற்ற கனிகளை கொடுத்து கொண்டிருந்தான். இயேசு சொல்லுகிறார், என்னிலே நிலைத்திருங்கள், நானே மெய்யான திராட்சை செடி, என்னிலே நிலைத்திருங்கள், அப்போது மிகுதியான கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொன்னார். யோசேப்பு தேவனிலே நிலைத்திருந்தான். போத்திபார் சொல்லுகிறார், கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறான். அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி. நீர் ஊற்றண்டையில் இருந்தால் எப்போதுமே வாடாமல் இருக்கும். அந்த விதமாக அவன் நீர் ஊற்றண்டையிலே நடப்பட்ட ஒரு செடியை போல் இருந்தான். மிக செழிப்பாக வாழ்ந்தான். எகிப்திலே அவனுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். எகிப்து முழுவதும் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. எத்தனை ஆசீர்வாதமான ஒரு சூழல் என்று பாருங்க. அதே எகிப்திலிருந்து மோசேயினுடைய நாட்களிலே 10 விதமான வாதைகள் ஏற்படுத்தி அங்கிருந்து அவர்கள் அணி அணியாக புறப்பட்டார்கள். அதுவும் ஒரு காலமாக இருந்தது. ஆனால் யோசேப்பினுடைய நாட்களிலே இஸ்ரவேலர்களுக்கு மிக சிறப்பான ஒரு வாழ்வு கிடைத்தது. 70 பேரும் அங்கே அவர்கள் சிறப்பான ஒரு இடத்தை தேர்வு செய்து அங்கே வாழும்படியாக ராஜாவினாலே கட்டளை பெற்றுக் கொண்டார்கள். யோசேப்பு என்ற ஒருவன் இருந்தபடினாலே எகிப்திலே அப்படி ஒரு சிறப்பான ஒரு இடம் அவர்களுக்கு கிடைத்தது. அவனுடைய காலம் முடிந்தவுடனே உபத்திரவம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்தது இஸ்ரவேலர்களுக்கு. அவர்கள் என்னதான் பழுகி பெருகினாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய ராஜாக்கள் அவர்களை கொடுமையாக வேலை வாங்கினார்கள். அன்பானவர்களே, நம்ம நேசிக்கக்கூடிய ஒரு சகோதரனோ அல்லது ஒரு சகோதரியோ நம்ம மத்தியில் இருக்கும்போது நமக்கு ஆசீர்வாதம் தொடர்ந்து நமக்கு கிடைக்கும். அந்த நபர்கள் இல்லை என்றால் நமக்கு பெருத்த லாஸ் தான் உண்டாகும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுக்க வந்தார். அவர் நம்மில் இருக்கிற வரைக்குமாக நமக்கு ஆசீர்வாதம். ஒருவேளை அவரை நீங்கள் ஒதுக்குவீர்கள் என்றால் பிசாசு உங்களை ஆண்டு கொள்வார். எனவே அவரோடு கூட சேர்ந்து வாழுங்கள். தன் சகோதரர்களை மன்னிக்கக்கூடிய ஒரு சுபாவம் அவனுக்கு இருந்தது. ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20-21 வசனங்கள். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடை காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிவு பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாக பேசினான். அவர்களுக்கு மனசாட்சி குத்த ஆரம்பித்தது. 20 வெள்ளிக்காசுக்கு அவனை விற்று போட்டோமே,
அவன் பழிவாங்கும்படியாக அதை மனதிலே வைத்திருப்பான் என்று அவர்கள் பயந்திருந்தார்கள். ஆனால் அவன் அந்த விதமாக செய்யவில்லை. நீங்கள் எனக்கு தீமை செய்யதை நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிவு பண்ணினார் என்று அவன் சொல்லி அவர்களை மன்னித்தான். அன்பானவர்களே, மன்னிக்க வேண்டும், மறக்க வேண்டும். மன்னிப்பு என்பது தேவ சமூகத்திலிருந்து வரக்கூடியது. தேவன் நம்மை மன்னிக்கிறார். நாமும் ஒருவரை ஒருவர் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் மன்னியாதிருப்போம் என்றால் நம்முடைய குற்றங்களையும் தேவன் மன்னியாதிருப்பார். இந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை மன்னித்தான். மன்னித்து மறந்து அவர்களை ஏற்றுக்கொண்டான். அவர்களுடைய பட்சமாக பேசினான் என்று பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலே விசுவாச பட்டியலிலே இவன் இடம்பெற்றிருக்கிறான். எபிரேயர் 11வது அதிகாரம் 22வது வசனம். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். அவனுக்குள்ளாக அந்த விதமான ஒரு நம்பிக்கை இருந்தது. விசுவாசத்தினால்தான் இதை அவன் பேசுகிறான். எகிப்திலிருந்து ஒரு நாளைக்கு அவர்கள் புறப்படுவார்கள், கானானுக்கு போவார்கள் என்ற நம்பிக்கை அவன் உயிரோடு இருந்த காலத்திலே இருந்தது. அதனால இங்க எகிப்தை விட்டு போகும்போது என் எலும்புகளை இங்கிருந்து எடுத்துட்டு போய் அங்கே அடக்கம் செய்யுங்கள் என்ற ஒரு காரியத்தை சொன்னான். இது அவனுடைய விசுவாசத்திலே வெளிப்பட்ட ஒரு காரியம். இதை எபிரேய ஆசான் புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலே பட்டியலிட்டிருக்கிறார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, விசுவாசத்திலே அவன் வல்லவனாக இருந்தான். எனவே ஆதியாமத்திலிருந்து புதிய ஏற்பாட்டு வரைக்குமாக அவன் பேசப்பட்ட ஒரு நபராக இருந்தான். அவன் கனி தரும் செடியாக இருந்தான். நீங்கள் நானும் கூட கனி தரக்கூடிய செடிகளாக நாம் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய வேண்டும். அதுதான் கனி தரக்கூடிய செடியினுடைய வேலை. அது தனக்கே பலனாக இருக்காது, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதிலிருந்து கனிகளை பறித்து புசிப்பார்கள், ஆரோக்கியம் அடைவார்கள். நம்மிலிருந்து அநேகர் பிரயோஜனப்பட வேண்டும். இயேசு சொல்லுகிறார், உலகத்திற்கு உப்பாக இருங்கள் என்று சொல்கிறார், வெளிச்சமாக இருங்கள் என்று சொல்கிறார். உப்பு மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுகிறது, வெளிச்சம் மற்றவர்கள் வெளிச்சம் காண உதவியாக இருக்கிறது. அதே போல நாம் ஜீவனம் செய்ய வேண்டும் என்பதற்காக அதை சொல்லுகிறார். அந்த விதமாக இந்த யோசேப்பு கனி தரக்கூடிய ஒரு செடியாக அவன் வாழ்க்கையில் இருந்தான். சகோதரர்களை மன்னிக்கக்கூடிய ஒரு சுபாவம் அவனுக்கு இருந்தது. புதிய ஏற்பாடு விசுவாச அட்டவணையிலே அவன் இடம் பெற்றிருக்கிறான். ஆக நமக்கான ஒரு பாடமாக இது இருக்கிறது. நாமும் அந்த விதமாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான சகோதர சகோதரிகளாக இந்த உலகத்திலே ஜீவனம் செய்ய வேண்டும். இந்த யோசேப்பை போல வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அதற்குரிய ஞானத்தையும் வெள்ளத்தையும் விசேஷித்த கிருபைகளையும் உங்களுக்கு அருளும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இவரை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, யோசேப்போடு கூட நம்முடைய கிருபையானது இருந்து அவனை பாதுகாத்ததைப் போல எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்தும்படியாக எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். அவனைப் போல ஒரு கனி தரும் செடியாக நாங்கள் இருக்கத்தக்கதாக, நம்முடைய குமாரனாய் இயேசுவிலே நாங்கள் நினைத்திருந்து அதிகமான கனிகளை கொடுக்கத்தக்கதாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநிறுத்தல் வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். தேவசேனை வான் மீது கோடி கோடியாக தோன்றும் பல கோடி திரள் கூட எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் நம்பர் 5, பட்லகுண்டு 624202, South India. Our mobile number 9443558041. Another number 6379350509. Email address urgenandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.